நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இப்போ முட்டையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஊற்றிக்கணும். ஏன்னா முட்டை வந்து இப்போ வெயில் டைம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் கட் பண்ணி இது ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு நீங்கள் இப்போ ஊற்றிக்கோங்க. நீங்கள் அவிச்சும் போட்டுக்கலாம். நீங்கள் இது மாதிரி போடலாம், நீங்கள் அவிச்சும் போட்டுக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே கிரேவிலே இது வேகும். இது இப்போ இதை கிளறக்கூடாது. நீங்கள் சம்டைம் நீங்கள் ட்ராவலுக்கு கொண்டு போட்டிங்கன்னா இது அப்படியே நீங்கள் கிளறி விட்டுக்கலாம். அப்போ தண்ணி சேர்க்காம தண்ணி கம்மியாக சேர்க்கணும். நம்ம அப்படியே சப்பாத்திக்குள்ளேயே வச்சு ஸ்டஃபிங் மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து நம்ம இப்போ சாதத்துக்கு சாப்பிட்றதுனால இதை அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். இது கொஞ்ச நேரத்தை அப்படியே வெந்துக்கும். அதுக்கு பிறகு கரண்டி போடலாம். இந்த டைமில் உங்களுக்கு கொத்தமல்லி கருப்பில் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். இது பாருங்கள், தனியாக வரும் எடுக்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி முட்டை தொக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேலையும் மிச்சம் தான். இது ரொம்ப சீக்கிரமும் செஞ்சிடலாம், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.